வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு, இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சேலரி 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 3/7/2023 கொடுத்துருக்காங்க. தென் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்தியா போஸ்ட்டில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 3/7/2023 கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு ஓப்பனிங் 13/6/2023 3/7/2023 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், அதாவது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஐடி ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 30 போஸ்டிங், கன்சல்டன்ட்டுங்கிற கேட்டகரியில் 10 போஸ்டிங், சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 போஸ்டிங். ஸோ இதில் வந்து யூஆர் தனியாக, இடபிள்யூஎஸ் தனியாக, ஓபிசி தனியாக, எஸ்சி எஸ்டி தனியாக, இது மாதிரி டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 30 போஸ்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு ஜென்ரலில் 13, ஓபிசி 8, இடபிள்யூஎஸ் 3, அதே மாதிரி எஸ்சி வந்து 4, இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து டோட்டலாக 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வந்து 30 வேக்கண்ட் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் ஐடியில் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுக்கோங்க, அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சேமஸ் நியூ டெல்லி அண்ட் சென்னையில் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு இதுக்கும் சென்னையில் போஸ்டிங் இருக்குது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஆனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakh 15 lakh இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 150, அதே மாதிரி அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து 750 rupees வந்து சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 750 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரிசர்வேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கைட்லைன்ஸ், அதாவது வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து இந்தியா போஸ்ட்டினுடைய பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு ஒவ்வொன்றையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.